ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனல்ல ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தான். இது வந்து ஒரு பாரம்பரியமான இந்த ஸ்நாக்ஸ் வந்து நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். இதை நாம் வந்து மைதா மாவு, கேழ்வரகு, திணை இந்த மாதிரி சிறுதானியங்களில் வந்து இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது வந்து நம்ம 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். பிஸ்கெட் ஆட்டம் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பேக்ஸ்லேயும் வச்சு கொடுக்கலாம், அல்லது நம்ம வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நம்ம பெரியவங்க கூட சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த உணவு வந்து அழிஞ்சிட்டு வர இந்த உணவுகளை நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுப்போம். குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்ம பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்லாம். நல்ல உடம்புக்கு நல்லது, எந்த கெடுதலும் கிடையாது. வெளியில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து வெளியில் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும்னு தெரியாது. ஸோ இதே போல் ஸ்நாக்ஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது பார்க்குறதுக்கு முன்னால் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம்.